நான் சொல்லுவேன், நல்லா கவனிங்க, நான் சொல்கிற வார்த்தை கஷ்டமாக இருக்கலாம், பட் எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லாவிட்டால் நான் இரத்தப்பழிக்கு உடன்பட்டவனாக இருப்பேன். பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சபைக்குள்ளே வரீங்க, சபையில் விசுவாசியாக இருக்கிறீங்க, நீங்கள் யாரோடு இருக்கணுங்கிறத நீங்கள் முதலாவது கண்டுகொள்ளணும். நாம் வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 2:22 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பாலியத்துக்கு உரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தருடனே தொழுது கொள்ளுறவுடனே சேர்ந்து உன்னுடைய விசுவாசத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் அடையும்படி நாடு. இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீ பாவத்தை விட்டுட்டு ஓடுறது மாத்திரம் இல்லை, நீ யாரோடு சேரணும் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். என் ஃப்ரெண்டு யாருன்னு சொன்னால் என்ன யாருன்னு சொல்லிடுறான். நீ யாரோட சேரணும்னு கேட்டால், இந்த ஆள் கூட சேர்ந்தா என் விசுவாசம் வளருமா, என் அன்பு வளருமா, என் ஜெப வாழ்க்கை வளருமா, என் வேத வாசிப்பு வளருமா, என்னுடைய சமாதானத்தில் நான் வளருவேனா, என் பரிசுத்தத்தில் வளருவேனா அப்படின்னு தெரிஞ்சு ஃப்ரெண்டை கண்டுபிடி. நான் சொல்லுவேன், மனைவியை கண்டுபிடிக்கிறதை காட்டிலும் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.